வெல்கம் டு பவி நியூட்ரிஷனா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தைராய்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தைராய்டு எதனால் வருது, ஸோ தைராய்டு இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி நம்ம தைராய்டுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறது, ஸோ நேச்சுரலான மெத்தடில் நம்ம தைராய்டுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகி நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப்குள்ளே இருக்கிறது. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒபிசிட்டிக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது இந்த தைராய்டு தான் அப்படின்னு சென்சர் சொல்கிறாங்க. ஸோ தைராய்டு எதனால் உருவாகுது, நம்ம பாடியில் இருக்க ஒரு ஹார்மோன் லெவல் குறையிறதால தான் நமக்கு தைராய்டு வந்து ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மெயினாக என்ன ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அயோடின் குறைபாடால் தான் நமக்கு மெயினாக தைராய்டு ப்ராப்ளம் வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அயோடின் குறைபாடில் நமக்கு தைராய்டு அக்கறை ஆச்சுனாவே நார்மலாக நம்ம வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 3 kg இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் நம்ம பாடிக்கு இருக்குங்களா. ஸோ மந்த்லி 3 kg அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் 3 மந்த்லேயே ஒரு 10 kg ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு 90 டேஸில் ஒரு 10 கிலோ நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடியில் ஹார்மோன் லெவல் தைராய்டு மட்டும் இல்லை மற்ற எந்த ஹார்மோனுமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ தைராய்டில் ஆரம்பித்து ஒன்றா ஒபிசிட்டியாகவும் ஒபிசிட்டியால் நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், மோஷன் ப்ராப்ளம் வரும், முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட் அக்கர் ஆகிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம பாடியில் இருக்க தைராய்டு ஹார்மோன் கரெக்டாக இருக்கா, ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ சப்போஸ் நமக்கு தைராய்டு கரெக்டாக இல்லை, தைராய்டு அதிகமாக இருந்தாலும் ஹைப்பர் தைராய்டுசோன்னுவாங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போ தைராய்டுசோன்னுவாங்க. ஸோ 2 விதமான தைராய்டுமே நமக்கு ஆபத்தானதான். ஸோ நம்ம நார்மலாக இருக்கணும், நம்ம தைராய்டு லெவல் நார்மலாக இருக்கணும்னா நம்ம டெய்லி பேஸில் கரெக்டான நியூட்ரிஷன் நம்ம பாடிக்கு கொடுக்கணும். ஸோ நேச்சுரலாகவே தைராய்டு லெவலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதான் டெய்லி பேஸில் நல்ல நியூட்ரிஷன் ஃபார்மான உணவுகளை எடுத்துக்கணும். டெய்லி பேஸில் ஒரு 5 காய்கறி 5 பழ வகைகள் இந்த மாதிரி ஆட் பண்ணி டெய்லி பேஸில் நீங்கள் இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு பாடியில் நல்ல நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் டெய்லி பேஸில் கண்டிப்பாக பண்ண முடியுமா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஏன்னா எனக்கு தைராய்டு இருக்குன்னா நான் டெய்லி பேஸில் கடல் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும், பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும், நிறைய அயோடின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அது டெய்லி பேஸில் என்னால் பார்த்து எடுக்கணும், அக்யூரேட்டாக எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கவே நம்மளுடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் நம்ம டெய்லி பேஸில் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை ஃபார்மேட் பண்ணி ஒரு ஃபார்முலா மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் டெய்லி பேஸில் நியூட்ரிஷனாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பாடியில் நார்மலான அளவில் உங்களுடைய தைராய்டு லெவல் சுரக்க இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது நீங்கள் நினைக்கலாம் மெடிஷனை, கண்டிப்பாக இல்லை, இது 100% நியூட்ரிஷனை தான். ஸோ இது எந்த நோயை குணப்படுத்தவோ இல்லை க்யூர் பண்ணவோ கண்டுபிடிச்ச நியூட்ரிஷன் கிடையாது. ஸோ உங்களுடைய தைராய்டு லெவலை கண்ட்ரோல் பண்ணவும் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை என்னோட கைனஸோட பெஸ்ட்டாக பண்ணவும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தைராய்டு இருக்கா, ஹெர்பலைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் தைராய்டு லெவலை கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறீங்களா? அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஷேக் ஃப்ரெஷ் ஹெர்பல் கண்ட்ரோல் மல்டிவிட்டமின் செல் ஆக்டிவேட்டர். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியோட உங்கள் ஷேக்கை பெஸ்ட்டாக எடுத்து உங்களுடைய தைராய்டு லெவலை நார்மல் கொண்டு உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணோம், எந்த டைமுக்கு எடுக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எக்காரணத்தை கொண்டும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி அதர் வெப்சைட்டில் பை பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே ஃபேக்கானது அப்படின்னு நிறைய அதிகாரப்பூர்வமான ப்ரூஃபெல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். அப்பயும் நிறைய பேர் அமௌண்ட் வைஸில் பை பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பை பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் வியூவர்ஸ்.